வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்கிறதுல அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா கமாண்ட் ஆஃப் த டேவை பார்க்கலாம். இது பொண்ணு பார்க்குற வீடியோம்மா. பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஆமாம், கமாண்ட் ஆஃப் த டேவை பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. குட்டி முஸ்தபா சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவருக்கு மிகவும் பெரிய மனசு. தன்னுடைய நண்பனின் கஷ்டம் அறிந்து அவனுக்கு பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டும் நினைக்கும் அந்த மனசு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட் குட்டி முஸ்தபா அப்படின்னு சொல்லியிருந்தேம்மா. குட்டி முஸ்தபா கொஞ்சம் கல்ச்சர பையன் இருந்தாலும் நல்ல பையம்மா. நாங்க நோம்ப திறந்தவனே நான் அங்கே செத்த போயிட்டு வந்துடுறேன் ரசீதா வீட்டுக்கு. நீங்கள் அவ்வளோ பொண்ணு பார்க்க வர்றார்கள் உள்ள போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் இருங்க வீட்டில் எங்கிட்டு போயிடுறாம. சரி ஜெயன்ஸ், நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கேன் வீட்டை. நானும் ராஜேன்ஸா வர்றாயிந்தா வெற செண்டு நோம்ப திறந்துட்டு வந்துடுறேன்னு. ஆமாம், வெற செண்டுனா இன்னும் 5:50 வந்துடுவோம் ஜெயன்ஸா. தும்முற பேச்சு பேசாத. வாங்க சொன்னதுக்கு அப்புறம் வெற செண்டு வரணும். 8 வடையை தின்னுட்டு உட்காந்துப்பா. அம்மா வளர்ற பிள்ளை கந்திஷ்டி போடாது ஜெயன்ஸாமா. ஒரு வீட்டில் போய் பாரு, பிள்ளை திங்க மாட்டேங்குதுன்னு இது பண்ணுறேன். இன்னும் ஒரு வடை கூட தின்னு முடியாது. என்னைக்கிட்டே இருக்கிற ஜெயன்ஸா. பிள்ளை மட்டும் நாளைக்கு நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுவேன் ஜெயன்ஸாமா. சொல்கிறிய தவிர போக மாட்டேங்கிறிய. நானும் உடனே உங்கள் வீட்டுக்கு தானே போக சொல்கிறேன். இந்த மாதிரி பேரெல்லாம் கிடைக்கணும் உனக்கு. ஆமாம், இந்த மாதிரி அம்மா கிடைக்கணும் உனக்கு. வாங்க சொல்லிட்டாங்க, எடுங்க பிஸ்மில்லா. போட்டாங்க ஜெயின்ஸ் வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு போ. ஆஹா, அங்கே கொத்து பராட்டாவும் இது என்னமோ வட்டல பம்பெல்லாம் செஞ்சுக்கிறாளுவலாம். நான் அங்கே போய் பேலன்ஸை பார்த்துக்கிறேன். ஆமாம், வர்றேன், பார்த்துக்கிறேங்க. குட்டி முஸ்தபா நீ நல்லா சாப்பிட்டுட்டு வாடா. போ ஜெயின்ஸா, நல்லா வரதுக்கு நான் ஊருப்படுங்க வைக்குது. போ வர்றேன். ட்ரெஸ்ஸை மாற்றினச்சுவா. ஒரு சேலையை கீழே கட்டி விடக்கூடாது. மறுபடியும் அதே சுடிதாரில் வேற கலருமா. சரி ஈக்கேட்டு கொஞ்சம் வித்தியாசமாவது ஈக்கும். என்ன ஜெயின்சாரத்தா ஆளு கமக்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்களா? எங்க இங்கே தான் ரசீதா வீட்டுக்கு தான் பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல. நம்ம தலைமையிலான கல்யாணம், அதனால தான் அவர் எப்படி செட்டப்பை பயங்கரமாக்குதா. நீங்கள் தான் பேசி விட்டதா? ஆமாம், அப்புறம் யாரு? நம்ம தான் ஏரியாக்குள்ள கெங்கே. என்னட்டு வேற மாதிரில சொன்னாங்க. எவ்வளோ சொன்னவளை சொல்லுங்க. இப்போ டக்குனு கல்யாணத்தை நிறுத்தி போடுறப்ப யாரு? என் மருமக தான். என் மருமகளோட யாராவது சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ பையா நம்பாதியா பச்சை பையே. நான் தான் அந்த கல்யாணத்துக்கு காரணம். ஆமாம், நம்ம தலைமை தான். சரி போங்க. அப்படின்னாக்கா நானும் வர்றேன். கொஞ்சம் நேரத்தில் நம்ம தான் சொன்னாங்க, வர்றேன். நானும் வேற ட்ரெஸ் போட்டு வரவா? போட்டுக்கிட்டு வாங்க. தயவு செய்து இந்த பேண்ட் சட்டை தவிர எதை வேணாலும் போட்டுக்கிட்டு வாங்க. ஏன்னா அவ்வளோ பயந்துக்கிட்டு ஓடிடுவாங்க. எயிட்டோட பக்கத்து ஊரில் அப்படி ஒரு மாதிரி ஆகிக்கிறாங்களேண்டு. ஆமாடா, அது படக்கூடாதுல. அது வாக்கிங் போகிறதுக்கு தான். இது மிடி போட்டுட்டு வரவா நல்லா இப்பேன். இதுக்கு தான் இவ்வளோ எல்லாம் சொல்லாதேன்னு சொன்னேன் ரசீதாவை. வாயை வச்சுக்கிட்டு சும்மாவும் இல்லாமல் அதெல்லாம் போடாதே, நல்லா இருக்காது. மிடி புடவையை உடுத்துக்கிட்டு வாங்க. படாதான் பொம்பளம்மா வந்துட்டாங்க. நான் கிட்டனக்க மாப்பிள்ளை விடு நவருங்க. போய் போவணும். ஆமாம், என்ன அடிச்சு குடும்பி ஜெயின்ஸா எங்கிட்ட பார்த்தியா? அப்போதான் வர்றிய நீ கூட்டிகிட்டு வர்றேன்டா. நான் ஆளை காணாம பதஷ்டமாக்கடி. இல்லை மாமி, நான் பார்க்கல ஜெயின்ஸாவை. நோம்பு இருந்து வருவா, சட்டி கஞ்சி குடிச்சிட்டு வருவா. பெரிய டிப்பனில் கஞ்சி வாங்கிட்டு போய் நானே குட்டி முஸ்தபா லேட்டாக தான் வருவா. செத்த மனுஷன் வர லேட்டா ஆயிடுச்சுனாக்கா என்னென்ன பேசுறோம். இதையே தாண்டி கொண்டு வச்சு கொண்டு ஏன் பேண்ட் லூஸா வாங்கிது பிடிச்சிக்கிட்டே இருக்கிறிய? ஆய முடியாது ஸ்டைல் அப்படியே அடுப்பில் வயசு நிற்கிற எப்படி இருக்கு பாரு. மாப்பிள்ளலாம் வந்தாங்கன்னா பயந்துடணும். ஆமா, உன்னெல்லாம் பார்த்தா பயம் வராம வேற என்ன வரும்? இது இந்த லொக்கேஷன் அனுப்ப சொன்னாங்க, அனுப்பி விட்டாங்க. குட்டி முசபா பற்ற குளத்துக்கு அனுப்பிட்டான் போலக்கு. அங்கே போய் நிற்கிறாங்க. இப்போ ஆளை அனுப்பிக்கிறமா கூட்டிக்கிட்டு வந்துருவாங்க. யாமாமி நீங்க நின்று கூட்டிக்கிட்டு வர வேண்டியதான். ரோஜாவை தாவல அனுப்பி விட்டுக்கிறேன். கூட்டிக்கிட்டு வந்துடுவா. ரோஜா அப்ப வந்துட்டாகலாம் போலுவா. நான் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்களுவா? எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. ஆமாம், பதஷ்டமாக இருக்குது. நம்மளாம் அவ்வளோ பார்த்ததில்லை. இல்லை எங்க உன் மாப்பிள்ளைய காண ஆள? அவ்வளோ நோம்பா திறந்துட்டு பையாசில் தொழுவிட்டு வர்றேன்டாங்க. இவ்வளவு நாள் இல்லாத தொழுவா இன்னைக்கு தான் தொழுவாப்புல. ஆமாம், சரி வர சொல்லு. வேற சட்டு போன போய்ட்டு நல்லா வைக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும். மாப்பிள்ளை நல்லா அவளுக்கு வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன். ரசீதா இது இன்ட்ரோ இல்லை. இவ்வளோ மாப்பிள்ளை விடு. சரி வாங்கம்மா எல்லாரும் உள்ள இருக்க. வாங்க உட்காருங்க. வாங்கலுவா. அலைக்கும் சலாம். என்ன ஒரு மாதிரியா பேசுறாங்க? அவங்களாம் பெரிய யூடியூபர் அப்படி தான் பேசுவாங்க. வா உட்கார் வந்ததோட குறை கண்டுபிடிக்க கூடாது. பொம்பளைகளுக்கு இதுதான் ஒரு வேலை. போங்க உட்காருங்க எல்லாரும். வாங்க மச்சி. நானா நீனு உட்காரு. செல்லாச்சி மக்கள் அவனை கலட்டி. நம்ம வீடு தான் வேக்குதுல்ல, கழட்டி போடு. ஆமா, இல்லைன்னா அதை வேற எடிட் பண்ண முடியல. வாங்கம்மா வாங்க நானா. வாடி ரோஜா, அந்த பிள்ளையாருமா வாமா நல்லா இருக்கிறீங்களாமா எல்லாரும்? வாங்க உட்காருங்க. ரோஜா, அந்த தேத்தனை எடுத்து வந்து எல்லாரும் கொடுமா. எடுத்து நல்லா இப்பா இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போதான் எல்லாரும் நோம்பு திறந்துட்டு வந்தோம்.
நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? இருக்கிறேம்மா. இது உங்களுக்கு சொந்த ஊர் எது? எனக்கு சொந்த ஊர் காரைக்கால். ஆமாம் ஆமாம், அப்படியே ஃப்ரான்ஸ் ரஷ்யான்னு போயாச்சு. அப்படியாம்மா, சரி சரி. நீங்கள் கல்யாணம் பண்ணது? எனக்கு நாகூர். ஆமாம், அவள் ஃபேமிலியிலேருந்து வந்து தான் கேட்டாக பொண்ணு. அதனால் அகலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நானும் போயிட்டேன். ஊர்லேயே இல்லை. ஆனால் எங்கே போனாலும் இந்த அகை மட்டும் போக மாட்டேங்குது. அப்புறம் எப்படி முத்துப்பேட்டையில் வீடு வாசல்லாம் வாங்கினிய? நாங்கள் அங்கே வெளிநாட்டில் இருக்கையில என் தம்பி தான் அங்கே வீடு வாசல்லாம் வாங்கினா. நாங்கள் தான் அங்கே போனோம், நாங்கள் தான் அங்கே வரவே இல்லையே. எங்களுக்கே சொந்த பந்தமே மறந்துருச்சு. அதனால தான் சரி என்ன இருந்தாலும் சரி சொந்தத்துக்குள்ளே ஒரு பொண்ணை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கேட்டு விட்டுருந்தா எல்லாம் வந்து நாடி வச்சுருக்கிறான். சரிம்மா, இது பொண்ணை வர சொல்லுங்களேன் பார்ப்போம். ரோஜா அந்த உச்சிக்கிரிமிட சொல்லி பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லுமா. சரி மாமி. அடி ஜெயின் சாரி நின்றுக்கிட்டே இருக்கிறா, உட்காரண்டி. இது நம்ம தலைமையிலாம் நடக்குது, அதனால நம்ம நிற்கணும். இது உட்காரக்கூடாதே. அப்புறம் உட்காந்துட்டாலுவோ சும்மா 3வது மனுஷன் மாதிரி வந்துட்டு போனாலுவான் அழுவா. எங்களுக்கு ஜெயின் சாமி தான் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி ஃபோனில் பேசுவாங்க. பேசும்போதே சிரிப்பாக்குமா அவங்களோட. இந்த மாவன் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரசிதா பார்த்துக்க. ஆமாம் ஆமாம், ஜெயின்ஸா இல்லைன்னா ஏரியாவே நல்லா இருக்காதுமா. ஒரு நாள் ஊரில் இல்லைண்டாலும் உருப்படாதவ தான். ஆனால் நல்லவ. கலகலன்னு இருக்கும் ஏரியாவே. இந்தாண்டா வச்சுக்கிறவும் ஏலாது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. இப்போ தான் வந்தீங்களா? அந்த ஸ்கூலில் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு. உதான் பொண்ணோட வாப்பா ஷாஜாங்க. ஆமாம், வளர்ந்து கட்டவன். இப்போ சும்மா ஊரை சுற்றிட்டு வருவான். இப்போ கேட்டா ஸ்கூலில் லேட் ஆயிடுச்சு, இது லேட் ஆயிடுச்சும்மா. 10 பிள்ளைகள் 10 பள்ளிக்கூடத்துக்கு என்ன உனக்கு லேட்டு? ஆமாம் ஆமாம், சொன்னாங்க உங்களுக்கு ஸ்கூல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி இன்றைக்கி இந்த காலத்தில் ஸ்கூல்லாம் வச்சு ரன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லைண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ கூட பாருங்கள் சிஓடிஓ மீட்டிங் அது இது இந்த கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு நாளைக்கு ரூல்ஸ் போட்டுட்டா இருக்காங்க. அதெல்லாம் அது பண்ணிட்டு சரி பண்ணிட்டு அது பண்ணுறதுக்குலாம் இதாகிடுச்சு. டீ சாப்பிட்டீங்களா? இல்லை இப்போ தான் வந்தோம், விளையாட ஆகட்டும். எல்லாருக்கும் சலாம் சொல்லு ஆதிலா. வாங்க எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்னம்மா படிச்சிருக்கா? இன்ஜினியரிங் படிச்சிருக்கா. ராத்தா இல்லம்மா, இது என்னன்னு சொல்லி கொடுக்குறது இல்லையே. மாமின்னே சொல்லு. மாமி முறை தானே எல்லாரும். சரிங்கம்மா. நல்ல வேலை இந்த ஆள் மாதிரி நெடுன்னு இல்லாமல் பொண்ணு கொஞ்சம் அளவான உயரமாக இருக்குது. நான் இவரை பார்த்து தான் பயந்துட்டேன். என்ன சரி, அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. ரோட்டில் போய் பேசிக்கிறோம். பொண்ணு லட்சணமாக தான் நிற்கிது. எனக்கு அதுக்கு அவன்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல அவன்கிட்டையும். அப்போ என்ன சல்மான் என்ன சொல்கிறது? நம்ம பார்க்குறது தான். நம்ம அவன்கிட்ட எல்லாமே கேட்டுடிக்க முடியுமா? இந்த காலத்து பிள்ளைகள்லாம் அப்படிலாங்க இருக்குது. அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறான்னு சொல்லுவாம்மா. அங்கே என்ன குசு குசு எல்லாரும் பேசத்தானே வந்துக்குது. எங்களோட பேசுங்க. ஆமாம், அது ஒன்றும் இல்லை ராத்தா. ஜெயின் சாரா அப்படிதான் கரெக்டாக பாயிண்டாக வெட்டோடு துண்டு பேசுகிற ஆள். அதனால தான் நாங்களே வந்தோம். ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளைட்ட காட்டுறதுக்கு மட்டும் ஃபோட்டோ எதுவும் கொடுத்தேன்னாக்கா நல்லா இருக்கும். இதில் என்ன இருக்குது? ஃபோட்டோ தானே, தரம் ஃபோட்டோ அனுப்ப காட்டுங்க. ஆமாம்மா, பிள்ளைகளுக்குலாம் அதெல்லாம் எல்லாம் சரி பண்ணால் தான் சரியாக வரும். நீங்களும் பொண்ணை காட்டுங்க, நாங்களும் வந்து ஒரு நாளைக்கு பார்க்குறோம். சரி ஆதிலா, நீ உள்ள இருக்க பாடி. சரி மாமா. ஓ என்ன மம்மி பேத்தானாமா ஃபோட்டோவெல்லாம் தர்றேங்கிறாங்க. ஒரு பேயம்மா இரு, நான் பேசுகிறேன். ஃபோட்டோவெல்லாம் தர்றது இதுதான். ஆனால் நம்ம குடும்பத்தில் பழக்கம் கிடையாது. நீங்களும் பார்த்துட்டு எழுவா. நீங்களும் வீட்டில் போய் கலந்துக்கிட்டு சொன்னியால்டாக்கா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பு தான் இங்கேதப்ப ஃபோட்டோனா அனுப்பிட சொல்லுவோமா. என்னடி ஜெயின்ஸா? ஆமாம்மா, பொம்பளை பிள்ளை ஃபோட்டோவில். அதனால தான் யோசனை பண்ணுறாங்க. பல்வலம் நீங்களும் தான் பார்த்துட்டீங்களாம்மா. உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். சல்லா பரத்தரா நம்ம அடுத்ததுக்கு பேசுவோம். பேசிட்டு போல வந்து ஒரு தடவை மாப்பிள்ளைய பார்க்கட்டும். என்ன அதனால எல்லாம் ஒன்றும் இல்லை ராத்தா. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சி தான் இருக்குது. இருந்தாலும் அவள் பிள்ளை விட்டாங்க. ஆமாம், அது ஒரு மாதிரி நீங்களும் வந்து ஒரு தடவை மாப்பிள்ளைய பார்த்துட்டேன்டாக்கா நம்ம அடுத்தடுத்து பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவை காட்டிக்கிறோம். ஏன் நம்ம சின்ன பிள்ளை மனசில் ஏன் படுக்கு நம்மளோட இது பண்ணிக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு சரின்னு பட்டா நம்ம அதை செய்வோம். அப்புறம் நான் கிளம்பவா? இருங்க இருங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளி சாப்பிடாம போறது எல்லாம் செஞ்சு வச்சுக்குது. சாப்பிட்டுட்டு தான் போகணும் எல்லாரும். இந்த சாக்கை வச்சுக்கிட்டு சாப்பிட்டா? ஆமாம் ஆமாம், யாரும் போகக்கூடாது. எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தாம்மா போகணும். உருப்பட்ட செஞ்சு வச்சுக்கிறா ஜோலகா அவள் கைப்பட. ஆனாரத்தா இப்போ நோம்பு திறந்ததே இப்போ தான் ஒவ்வொரு கம்முண்டு கிடக்குது. இப்போ சாப்பிட முடியாது. இல்லாட்டினா பசிக்கிறப்ப சாப்பிடுங்க. கொத்து பரோட்டா தானே பார்சலாக கட்டி கொடுத்து விடுங்கம்மா. நம்ம ஒரு பரோட்டா நல்லா ஆக்கும். இல்லை கொத்து பரோட்டா வாங்கிட்டு போய் சாப்பிடுங்களா. இதெல்லாம் உங்கள் வாயில் பட்டிக்காது. சரி ரத்தா, நீங்களும் எப்போ வரைய மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு ஒரு நாள் வாங்க. ஆமாம், நம்ம முடிச்சுட்டா நம்ம பெருனா முடிச்சு கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னாண்டு ஜொலகா அவன் மோளை பிடிச்சிருச்சுடி அவருக்கு. அம்மா ஒத்துக்குருவாக கல்யாணத்துக்கு. என் பிள்ளைக்கு என்ன மாப்பிள்ளைய நம்மளுக்கு பிடிக்கணும்ல மாமி. ஆமாம்மா, மாப்பிள்ளைய பார்க்கணும்ல. பார்க்காம முடிவு பண்ணிடாது. நல்ல சனமாக தான் தெரியுது. இவ்வளோ பார்த்தாக்கா போய் பார்ப்போம். இவ்வளோ வீடு வாசல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே நம்மள ஒரு முடிவு போகிறோம். யான் இது ஒரு ஜவு கேஸ். நம்ம உள்ள போது அடுத்த கலச்சு தான் செய்யணும். இது வியாபாரி இழுத்துக்கிட்டு நாளைக்கே நாங்களும் வர்றோம். என்ன வெட்டி முடிக்கிறாங்க உட்காந்து பார்த்துருவோம் மாப்பிள்ளையும் ஒரு நாளைக்கு. ஆமா, பார்த்துட்டோம்னாக்கா ஒரு வேலையை முடிச்சுருவோம். என்ன மாமி
இருட்டி பேச்சு விடுறதுக்கு தெரியாம சைக்கிள குறுக்கா பேசிக்கிட்டேன் வாய திரிக்க மாட்டியாடியா 4 அன்னைக்கு போமா என் உச்சி குருவி சொல்றது சரிதான். என் போட்டு இழுத்துக்கிட்டு நாளைக்கே போவோம். ரொம்ப சந்தோஷம். அப்ப எல்லாரும் நாளைக்கே வந்துருங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாங்களும் நோம்ப திறந்துட்டு இதே மாதிரியே வந்துடுறோம்மா. அப்புறம் நம்ம வீடியோ முடிச்சு விட்டு தானே. கொஞ்சம் பேர் பேர் சொல்லியிருந்தேம்மா, வாங்க அவங்க பேரை சொல்லிடுவோம். ஹைஃபா சுல்ஃபா திட்டச்சேரி நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சொல்லலை, இப்போ சொல்லியாச்சுமா தடவை. விருதுநகரிலிருந்து குட்டி முஸ்தபா ரசிகர்கள் அகமது ஆயிஷா சூப்பர்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். பை கிளிக்குஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க மாமின்னு. என்னம்மா பேர் கிளிக்குஞ்சு மைனா குஞ்சுண்டு. ஆலியா பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நுசைர் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அனசு, இஸ்லாம், சாரா, ஃபாத்தின், ரசீன், அஜாஸ் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் பேரும் சொல்லியாச்சுமா. இதில் வேறு பேராக விட்டு போயிருச்சுனாக்கா அடுத்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. இன்ஷால்லா எல்லாரும் பேரையும் சொல்லிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கம்மா. நான் உங்க மாமி.